அந்த பழமையான அரண்மனையை சுத்தி பார்க்கறதுக்காக அந்த நபர் போயிருக்காரு. அங்க கிழிந்த ஆடையோட ஒரு 8 வயது சிறுவன் வந்து இந்த இடத்த பத்தி உங்களுக்கு வரலாறு நான் சொல்லட்டா, உங்களுக்கு நான் கைடா இருக்கட்டா அப்படின்னு கேட்டதுக்கு இவனுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு அலட்சியம் என்ன செய்வார். இந்த நிலைமையை பார்த்துட்டு சரி பரவாயில்ல சொல்லு அப்படின்னு இருக்காரு. இவன் உடனே ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு இந்த அரண்மனை அப்ப இருந்த மன்னர் வந்து இங்க இருந்த முதல் மந்திரிக்கு பரிசா கொடுத்தாரு. அந்த முதல் மந்திரியோட பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெரிய மாளிகை, அதை அவரே கட்டினாரு. அதுக்கு அடுத்த வந்த தலைமுறைகள் எல்லாருமே எதுவுமே உழைக்காம மொத்தமா ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு எல்லா சொத்தையுமே இழந்துட்டாங்க, வறுமையோட எல்லைக்கே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உனக்கு எப்படிப்பா அதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன அப்படி கேட்டீங்க? அந்த தலைமுறையில வந்த கடைசி நபர் நான் தான். என்னோட அப்பா அந்த குடிசையில நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த இந்த பையன் இவ்வளவு சிரமப்பட்டு கைடு வேலை பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு ரொம்ப பரிதாபப்பட்டிருக்காரு. காலா திரைப்படத்தில் திரு சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு வசனம் சொல்வாரு, மலையளவு தங்க இருந்தாலும் செதுக்கி தின்னா எத்தனை நாளைக்கு அப்படின்னு. அது மாதிரி எந்த ஒரு நபர் எந்த ஒரு உழைப்புமே இல்லாம பரம்பரை சொத்தை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா அவர் அந்த சொத்தை மொத்தமா அழிச்சிருவாரு. அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொத்து சேர்த்து வச்சவங்கள திட்டமும் செய்வாரு. அதனால உங்களோட குழந்தைங்களுக்கு கல்வியும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கறதோட உழைப்போட முக்கியத்துவத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஐயா திரு காமராஜர் அவர்கள் சொன்னதா சொல்லுவாங்க, ஊனமான உங்களோட குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைங்க, சொத்து சேர்த்து வச்சு நல்லா இருக்கிற உங்களோட குழந்தைகளை ஊனமாக்கிறாதீங்க அப்படின்னு.